நீங்கள் ஷடா சார் இங்கே மெடிஸ்டாஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்பா மேம். இன்றைக்கி நம்ம ஜிம்முக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறேன்டா. புரியுது, எல்லாம் எப்போ வச்சுக்கிட்டு ஒன் ஷாட் போடுறீன்னு கேட்குறீங்க. பட் தெரியல, எனக்கு இது போட்டே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அந்தளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் ஐ ஹோப் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வேலை பேசாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி என் வாய்ஸ் கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் சீனில் காலேஜில் தான் டே மாமா ஜிமினி என்ன எது விழுவுறப்போ டே என்ன ஒருத்த கை வச்சிட்டான்டா. கை வச்சிட்டானா தயவாண்டாவன் டே தெரிலடா மாமா. அங்கே வந்துட்டே இருந்தனா சும்மா நீ அவனை பிடிச்சி அஷ்டா மச்சான். நீ ஏதாவது சேட்டை பண்ணியிருப்ப என்ன? அவன் ஆள்கிட்ட போய் கிசி கேட்டியா? சி, அவங்களாம் நல்லா வேலை மச்சான். அவகிட்ட போய் யாராச்சும் கிசி கேட்பாங்களா? அவன் வா ஒரு வேல் பார்த்துடலாம் அப்படின்னு. ஸோ அவன் அப்படியே போகிறான். கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த அடி வாங்கின பையன் எல்லாருமே வராங்க. ஸோ அப்போ காலேஜில் எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்து ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. மறுபடியும் ஒரு சண்டையா. இன்றைக்கி காலேஜ் ஒழுங்காக போன மாதிரி தான். வரதுக்கு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் போலே அப்படின்னு ஒரு மாதிரி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே ஜிம்மின் வேகமாக போயிட்டு அந்த பையனை பிடிச்சி எதுவும் கேட்கலாம் இல்லை, ஒரே பஞ்ச் தான் மூக்கிலே. அவன் அப்படியே விழுந்துடுறான். நோஸ் ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. தான் யார்ரா நீ? யார் மேலே கை வைகிற? உனக்கு அவ்வளோ தில்லா? ஐயோ நோ, நானா பட்டுன்னு கை வச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்தானா, அவனை பிளானை வைக்கிறேன்னு கை எடுத்தனா அந்த நாய் எட்ட ஓடிடுச்சு. உங்கள் ஆள் வந்துட்டான். தெரியாமல் பட்டுச்சுண்ணா. காலேஜுக்கு படி வந்தியா, அடித்து விளாட வந்தியா? அப்படி ஊர் எப்படி ஒழுங்குதான். எது இல்லைண்ணா, அது படி தான் வந்தேன். அவன் சாரிண்ணா விட்ரு. மச்சான் இப்படி தாண்டா. ஓ மச்சான், அவன் ஏதோ வச்சுட்டு தானே அடித்தான். அடித்தோடனே இப்போலாம் திரும்பினா எல்லாரும் விட்டு வராமல் இங்கே ஒழுவிட்டு பார்க்கவே பால் டப்பா மாதிரி இருக்கான். இவன் அடிச்சு ஏன் மோஸ்ட்லாம் குறையே சிச்சி முடியாது அப்படின்னு அவன் பாட்டுக்கு பின்னாடியே போகிறான். ஸோ அந்த பையனும் ஒரு மாதிரி ரிலீஃப் ஆகிட்டு அவன் போயிடுறான். டே மாமா என்னடா? என்னடா அவனை பலான ரெண்டு அடிச்சா உனக்கு கை கால் விலகாமல் போயிடுமா? அப்படில்ல, எனக்கு கெத்து இருக்குது அப்படி சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம்ல. நீ ப்ரூவ் பண்ணி கிழிச்ச வரைக்கும் போதும், வந்துட்டோல. அவரை மாமா இப்போ எங்கே போகிறோம்? கிளாஸ்க்கா? சரி, கிளாஸ்லாம் யார் போவா? வா அப்படியே போய் எங்கேயாச்சும் உட்காந்துக்கலாம், போர் அடிக்குது எனக்கு. அண்ணாவா? சரி, அந்த பாண்டெலாம் எவன் கண்டுபிடிச்சானே தெரில. பொண்ணுங்க போய் அண்ணாலாம் கொடுது. ஐயோ அண்ணா. ஸோ அப்போ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அண்ணா யார் அது அப்படின்னு பட்டுன்னு திரும்புகிறான். ஸோ நீங்கள் தான் கையில் ரெண்டு புக் வச்சுட்டு ஒரு பேக் மாட்டிட்டு லைட் பிங்க் கலரில் ஒரு டாப், ஒயிட் கலர் ஷால் பேண்ட் போட்டுட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அண்ணா அது செகண்ட் இயர் கிளாஸ் எங்கே இருக்குது தெரியுமா? நியூ அட்மிஷன். எனக்கு தெரியல. அவன் எதுவுமே பேசவே இல்லை, அவங்களே பார்த்துட்டே இருக்கான். அண்ணா அண்ணாவா? தெரியாது. ஓகே அப்படின்னு. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு அப்படியே நகர்ந்து முன்னாடி போகிறீங்க. பொண்ணு. அண்ணாவா? நேராக போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் போ, ரைட் சைடில். தேங்க்யூண்ணா. நில்றி. என் பேர் ஜிமின். அம்மா யார் நீ? இல்லை, நான் நியூ அட்மிஷன். அது தெரிது, நான் அண்ணான்னு கூப்பிடும்போது. எது இங்கே சேர்ந்துருக்க? காலேஜ் ஒரு மாதிரியாச்சு. ஒரு மாதிரியா? இதுதான் இருக்கிறது நல்ல காலேஜ் சொன்னாங்க. ஐயோ மறுபடியும் எல்லாம் போச்சா? ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா ஒரு மாதிரி தான். நல்லா இருக்கேன்ல, இப்போ ஒரு மாதிரி தான் இருக்கும். போச்சு மறுபடியும் வீட்டை போய் திட்டுவாங்க போகிறேன். மறுபடியும் எங்கள் அம்மா திட்டுவாங்க, மறுபடியும் எங்கள் அப்பா திட்டுவார். வாய்மூடு உன்ட்டு அவன் கேட்டுருக்கு. மா போடி நீ போ. அண்ணா ஏன்னா இந்த காலேஜ் இப்படி இருக்குது? மறுபடியும் அண்ணாவா? வேகமாக அவங்ககிட்ட அவங்கள அப்படியே தள்ளி வாலில் பின் பண்ணி கிட்ட வந்துட்டு, என் பேர் ஜிமின். ஒன்று ஜிமின்னு கூப்பிடு, இல்லை சீனியர்னு கூப்பிடு. அண்ணன்லாம் கூப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அம்மா அவகிட்ட போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே விட்டுட்டேன். அவன் பாட்டுக்கு வந்துடுறான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல.
நீங்கள் இந்த காலேஜில் ஏன் இருக்கீங்க, அது யார், எதுக்கு இப்படி பண்ணா அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஸோ நீங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் கிளாஸ்க்கு போயிடுறீங்க கண்டுபிடிச்சி. ஸோ அப்படியே பிரேக் டைம் ஆகுது. ஜிமின் அப்படியே கிரவுண்டுக்கு வந்துடுறான். கிரவுண்ட் சைடில் டேபிள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டேபிளில் ஒரு டேபிளில் படுத்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு அந்த வானத்தை பார்த்து யோசிச்சுட்ருக்கான். அண்ணா அண்ணா சி அண்ணா நல்லா இல்லை, ஆனால் வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. டேய் மாமா ஜிமினே என்ன பண்ணுற, ஒழுங்காக போயிரு, அவ்வளோதான் உனக்கு. உயு பாயிண்டா என்ன அண்ணா என்ன யோசிக்கிற அப்படின்னு. ஸோ அப்படியே வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இல்லை காலைல ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, நம்ம காலேருந்தே பொண்ணு தான்டா பார்க்குறோம், காரிடரில் பார்த்தோமே, சொன்ன கூட அண்ணா சொல்லிச்சே. அவள் தான். அவளுக்கு என்னடா அண்ணாச்சு அவளுக்கு? அவளுக்கு ஒன்றும் இல்லை, தெரிலடா, அந்த மூஞ்சியே வந்துட்டுருக்கு. பல்லாமே காதலே அறையாமல் விட்டேன் அண்ணான்னு கூட்டத்துக்கு, அதான் போல் ஈவினிங் போகும்போது ஞாபகப்படுத்தேன். அடிச்சிடலாம். ஓகேடா, எனக்கு பசிக்குதுடா அதான் வந்தேன். எச்சனாயே சரிவா போகலாம் அப்படின்னு. ஸோ 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. அப்போ கேன்டீன்லேருந்து நீங்கள் ஒரு ட்ரே ஃபுல்லாக ஃபுட்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. ஜிம்மி அப்படியே அதை பார்த்துட்டு, எவ்வளோ தூரத்தையும் தனியாக சாப்பிட போகிறா. டே மச்சான் சொல்லிட்டா மாமா, உனக்கு நீ நல்லா ட்ரீட் இருக்கு வா அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து நடந்து வரான். நீங்கள் போய்ட்டு அப்படியே அழகாக டேபிளில் உட்காந்துட்டு அதை ஒரு நாள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. நான் பின்னாடி இருந்து வந்தேன். ஓய் யார்? நானா? ஜிமின். அந்த பயம் இருக்கட்டும். என்ன பண்ணுற நீ? சாப்பிட்டுட்ருக்கேன். நாளைக்கு சாப்பிட்டு கிடையாது மச்சான், அந்த இடத்துக்கு வா வா வா. இதா டேய் நிறையா இருக்குடா, என்ஜாய் என்ஜாய். ஜிமின் நான் எனக்கு வாங்கி வச்சுருக்கேன், மறுபடியும் வாங்கிக்கோ. மறுபடியும் வாங்கிக்கோடி. அதெல்லாம் முடியாது. தரமாட்டியா? மாட்டேன். டேய் மாமா வேணாண்ணா சொல்கிறாதாரா, எனக்கு வேணும்டா, பார்த்து தோசை ஆச்சுடா. டேய் நீ எடுத்துக்கோடா, நீ எடுத்துக்கோன்றேன், எடுத்துகிட்டு போ போ போ. அப்படியே சொன்னதோ அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே அவனை பிடிக்க போகிறீங்க. அப்போ அப்படியே பின்னாடி உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை தட்டி விட்டு திரும்பிட்டு, என்ன பண்ணுற நீ? என்ன அது சாப்பிட்லாம் செத்தாக போயிடுவேன். செத்து போனாலும் பரவாயில்ல, அவன் பசி இது சொன்னான், எப்படி எதுவும் வாங்கி தராமல் இருக்குது நீயே சொல்லு. அதுவும் காசில் வாங்கி தரணும். இங்கே இருக்க எல்லா காசும் என் காசு தாண்டி. எனக்கு கேன்டீனில் போய் கேட்டாலும் எனக்கு கொடுப்பாங்க. ஆனால் தெரில, நீ சாப்பிடும்போது அதை வாங்கி கொடுக்கணும் போல இருந்துச்சு. ஓ அப்போ எனக்கு ஏதாவது வாங்கி கொடு. என்னடி? இல்லை நான் வச்சுருந்தது அவன்கிட்ட கொடுத்துட்டல, எனக்கு நீ ஏதாச்சும் வாங்கி கொடு. உனக்கு நான் எதுக்கு வாங்கி தரணும்? நான் என்ன உன் பாய் ஃப்ரெண்டா? அப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் ஏன் தரணும்? நான் என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா? கேட்க நல்லா தான் இருக்குது. இல்லடி அப்படிலாம் இருக்க ஆசை இருக்கா? அப்படின்னு நான் கிட்டே வரான். ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் லெட்டப்போ இல்லை, கேட்கறத பார்த்தா ஆசை இருக்க மாதிரியே இருக்குது. அப்போது உனக்கு என்ன என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கா? அப்படியே சொன்னதோ. ஸோ 2 பேருமே அப்படியே ஒரு நிமிஷம் ஐ கான்டாக்ட். ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே கிட்டே வரான். நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவங்க ஃபேஸ் கிட்டே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறான். அப்படியே உங்கள் காது கிட்டே வந்து கிஸ் அடிக்கிற மாதிரி அப்படி சொன்னதோ நீங்கள் பட்டுன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறீங்க. அப்போ அவனோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே அப்படி பிடிச்சி தள்ளிட்டு எதுவுமே பேசாமல் அவன் பட்டுக்கு போயிடுறான். நீங்கள் அப்படியே அவன் போகிறதே பார்த்துட்டு நிற்கிறீங்க. யார் இவன்? ஏன் இப்படி பண்ணுறான்? ஒருவேளை நம்ம மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கோ? மொயன் அதெல்லாம் யோசிக்காத போ. ஸோ லஞ்ச் முடிஞ்சு அகைன் கிளாஸ்க்கு போகிறீங்க. கிளாஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்போ ஜிமின் உங்கள் கிளாஸ் இருக்க அந்த காரிடாரில் தான் வெளில நின்று ஏதோ பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே வெளில திரும்பி என்ன பண்ணுறான் இவன்? அவன் ஃபோன் பார்த்து தான் நின்றுட்டுருக்கான். மச்சாடி அவ்வளோதான் அவனை போட்டுறேன். இவனை போடாத, அவன்கிட்ட அமௌண்ட் போட்டு காட்டுறான். நான் பார்த்துக்கிறேன் அவனை மட்டும் எதுவும் பண்ணாத, என் கையில் தான் சாகணும். ஆனால் அவனை பார்த்துட்றேன். டேய் என்னோட விளாட்ற யூ ஜிமின். என்ன பண்ணுற நீ? பதத்தெல்லாம் கேம் விளாண்டுருக்கேன். செத்துட்டான். ஏன் முன்னாடியே வந்து ஆட்டி காட்டுறான். டேய் அவனை நோட் பண்ணி வைங்க, எந்த கேம் வந்தாலும் அவனை தான் ஃபஸ்ட்டு தூக்குறோம். இன்னொரு மேட்ச் போடு, போர் அடிக்குது எனக்கு. நான் ஒருத்தங்க நிற்கிறேன், போர் அடிக்குதான்.
ஸோ அப்போ தான் அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். ஃபோன் இப்படி பக்கத்தில் வச்சுட்டு, ஓய் ஆ என்ன வெளில நிற்கிற, கிளாஸ் இல்லை உனக்கு? இருக்கு. அது ஏன் இங்கே நிற்கிறேன், என் கூட நிற்கணுமா? அப்படிலாம் கிடையாதுப்பா. நான் வந்து நான் 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 ஃபீஸ் கட்டல தான். ஏதே ஸ்கூலாக படிக்கிற நீ? அது வந்து சொல்கிறீ, உண்மையே சொல்லு. உன்னைய சைட் அடிச்சிட்டு இருந்தேன், அந்த மேம் பார்த்து தொத்தி விட்டா. சொல்லு பார்க்கும் உன் வேலை. அதெல்லாம் கிடையாது. யார் உன்னால சைட் அடித்தான்? நான்லாம் பார்க்கலப்பா. ஓ நீ பார்க்கல? அப்போ அந்த 2 ஷார்ப்பான ஐஸ் யார் ஒருத்தரி? உன் கிளாஸில் ஒரு ஃபிகர் இருக்குமே, பேர் கூட ஃபௌசி. அவளோட கண்ணாக இருக்குமோ? சே மிஸ் பண்ணிட்டனே. அது வந்து சொல்லு. இல்லை அது வந்து நான் பார்க்கல. நான் உன்னை சொல்லவே இல்லைடி. அப்பயே ஃபௌசின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே நர்வஸ் ஆகி போய் நிற்கிறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வரான். இப்போ சொல்ல, என்ன தானே பார்த்துட்டு இருந்தேன்? சைட் அடிச்சிட்டு இருந்தேன். ஒன்றால் நான் பார்க்கலையே. சரி ஓகே, அப்புறத்துக்குடி வந்து வராமல் என்கிட்ட வந்து பேசினேன். நான் மட்டும் என் வேலை தானே பார்த்துட்டு இருந்தேன். அது தனியாக நின்றுட்டு இருந்தேன்ல கம்பெனிக்காக. ஓ சரி, கம்பெனி தரட்டா அப்படின்னு கிட்ட வந்து அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணி க்ளோஸாக வரான். ஜிமின் நல்லா சீனா போய் யாராது அப்படின்னு திரும்புகிறான். பிரின்ஸிபல் தான் நிற்கிறாங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வீட்டில் புருஷன் சௌக்கியமா? என்னது? இல்லை வீட்டில் பிள்ளைங்களாம் சௌக்கியமான்னு கேட்டேன் மேம். யார் நீ? கிளாஸ் போகாமல் இங்கே என்ன பண்ணுற? அது மேம் நான் வந்து அப்போ ஜிமின் ஒரு காதுக்கிட்ட வந்து சொல்கிறீ, என்னால் தான் வெளில வந்து நிற்கிறேன்னு சொல்லு. இப்போ உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பட்டுன்னு பிளாங்க் அவுட் ஆகிடுறீங்க. மேம் நான் ரெஸ்ட் ரூம் வந்தேன் மேம். இதான் ஒரு காரணம் சொல்கிறது. இவன் பொறுக்கி பையன் தெரிஞ்சு இவன் பின்னாடி சுற்றுறது. கேட்டால் ரெஸ்ட் ரூம் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு காரணம் சொல்கிறது. சீக்கிரம் போ அப்படின்னு திட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜிம்மில் வந்துட்டு அந்த பிரின்ஸிபல் ஒரு மாதிரி சிரித்து பார்த்துட்டு அவன் அப்படியே நீங்கள் நடந்து போகிறதுலேயே பார்த்துட்டே நிற்கிறான். பிரின்ஸிபல் அப்படி நெக்ஸ்ட்டு க்ராஸ் பண்ணி போனதும், ஓய் அவ்வளோ க்ளோஸாக வந்து எனக்கு எந்த கிஸ்ஸும் மிஸ் ஆனதில்லை, அதுவும் எனக்கு தான் மைண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நீங்கள் திரும்பிலாம் பார்க்கல, ஆனால் அவன் சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவ்வளோ கிட்ட வந்து மிஸ் ஆனது இல்லைன்னா அப்போ எத்தனை பேரை கிஸ் பண்ணியிருப்பான்? எத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பான்? ஐயோ ஓன் நீங்கள் பாரு, நீ அந்த காலேஜில் இந்த காலேஜ் வந்தது படிக்க தான். அந்த பையனை மறந்துடு. ஓகே ஓகே அப்படின்னு ரொம்ப நடந்து போகிறீங்க. சொல்லி டைம் ஸ்கிப் ஆகுது. செம்மையாக வெளில மழை பெய்யுது. காலேஜ் கட்ட முடிஞ்ச உடனே நீங்கள் கொஞ்சம் பேக்கிங்கில் ரொம்ப ஸோ ஸ்லோவாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே போயிட்டாங்க. கிளாஸ் ரூம் காலியாக இருக்குது, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. வேகமாக எடுத்து வச்சுட்டு பட்டுன்னு திரும்பும்போது ஜிமின் அங்கே நிற்கிறான். அது நீ இங்கே வந்த? பயமாக இருக்கா? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, பார்த்தா அப்படி தான் இருக்கு. ரொம்ப பயப்படாதீ, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் ஒன்றும் உனக்குலாம் பயப்பில்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்கு வேகமாக வெளில வந்துடுறீங்க. ஸோ ஸ்டெப்ஸ்லாம் கீழே இறங்கி கரெக்டாக வந்து நிற்கிறீங்க. செம்மையாக மழை பெய்யறதுனால அப்படி நின்றுறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்கள் பின்னாடி ஸ்லோவாக ஃபாலோ பண்ணிட்டு வரான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவன் பாக்கெட்ஸில் ஹேண்ட் வச்சுட்டு ஒரு மாதிரி நீங்கள் தான் நிற்பேன்னு தெரியும்ன்ற மாதிரியே வரான். போகல? நான் போவேன், உனக்கு என்ன? இந்த காலேஜ்லேயே ஜிமின்கிட்டே அவ்வளோ தைரியமாக பேசுறது நீ தான். இப்போ இங்கே யாருமே இல்லை, நான் என்ன வேணால் பண்ணுவேன். எனக்கு தானடி நிற்கிறேன் நீ இதான் பேசுவான், இதான் பண்ணுவான். சி அதுக்காகலாம் யார் நிற்கிறா? மழை பெய்யுது, அதனால தான் நிற்கிறேன். மழையை ரசிக்க பிடிக்கும். அவன் பட்டுன்னு அவனோட ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணுறான். என்ன பண்ணுற? அவ்வளோ சீன்லாம் இல்லை, மூடு அப்படின்னு ரிமூவ் பண்ணிவிட்டேன். நன்னே கூடாதுண்ணா, இது கீழே வந்தேன். இல்லை நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, அப்போது நீ கேர் பண்ணுறியா? அதெல்லாம் இல்லையே, உன் கூட்டு கொடுத்துட்டு நீ ஏன் நினைக்கிறேன்னு தான் கேட்டேன். நான் கேர்லாம் பண்ணல. அப்போ வந்து இல்லை, நான் எப்படி போனேன் உனக்கு என்ன? அப்போ நீ கேர் பண்ணுறியா?
வந்து நில்ல. அப்போ நீங்கள் எதுவும் சொல்லாமல் போய் நிற்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த மழையில் அந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அப்படியே 2 பேரும் நடந்து போகிறீங்க. நீ இந்த காலேஜில் அதிகமாக பிரச்சனை பண்ணுறேன்னு சொன்னாங்க. என்னை பற்றி விசாரிச்சிருக்கேன். அதெல்லாம் நான் பேசிக்கிட்டாங்க கேட்டேன். உண்மையா இல்லையா? அவங்க 1000 பேசுவாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் தப்பா? அப்போ பட்டுன்னு உங்களை பார்த்தேன். தப்பு இல்லை, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ நேரம் அவங்க டச் பண்ணாமல் தான் வரான். ஸோ நீங்கள் உங்கள் புக்கை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்கள் 2 பேர் ஹேண்ட்ஸும் அப்படியே டச் ஆகுது. 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுறீங்க. என்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஏன் ஏன்னா நீ ஹர்ட் பண்ணுவியா? உன்ன மாதிரி ஆளெல்லாம் ஹர்ட் பண்ண மாட்டேன். என்ன மாதிரி இருக்கவங்களா எப்படி கண்ணை சிமிட்டாமல் பார்த்து கொள்கிறவங்க எப்படி ஹர்ட் பண்ணுறது? மழை நின்றுச்சு. ஸோ அப்படியே ஜாக்கெட் அப்படியே எடுத்துடுறான். ஆனால் இன்னும் நிற்கலை. நான் இந்த மழையை சொல்லலை அப்படின்னு அந்த ஜாக்கெட் அப்படியே உங்கள் கையில் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். நாளைக்கு வாங்கிறேன், வச்சுக்கோ. அப்போது நாளைக்கும் பார்ப்பியா? என்ன? நாளைக்கு பற்றிலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன்டி. நாளைக்கு வந்தான்னா வரலன்னா நான் தான் இருப்பேன். ஆனால் இப்போ நாளைக்கு வரணும்னு தோணுது, அதுக்கு ஒரு ரீசன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் அவனுடைய கோட்டை வாஷ் பண்ணி கொண்டு வரீங்க. அவன் நீங்கள் தேடலாம் எதுவுமே பண்ணல. ஸோ நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கிளாஸ்க்கு போயிட்டு உங்கள் வேலையை பார்க்குறீங்க. அப்போ எல்லோரும் மாதிரி பரபரப்பாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு பொண்ணு கூப்பிட்டு, என்னாச்சு? ஜிமின் இருக்கான்ல, அவன் ஒரு பையனை அடிச்சு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கானா? ஹாஸ்பிட்டல்லையா? ஆமாம். எதுக்கு அடித்தான், ஏன் அடித்தான் ஒன்றுமே தெரியல. அதான் பிரச்சனை. எனக்கு காலேஜ் லீவாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் அவன்கிட்ட ஏன் பேசணும், அவன் ரொம்ப கெட்டவனா, எனக்கே அவன் ரொம்ப க்ளோஸாக ஃபீல் ஆகுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் நீங்கள் காலேஜ் ஃபுல்லாக தேடுறீங்க. ஸோ அவன் காலேஜ் டெரஸில் இருக்கான். நீங்கள் போகும்போது சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே தூரத்தில் நின்றுட்டே, சிகரெட் பிடிக்காத, உடம்புக்கு நல்லதில்லை. அவனும் திரும்பாமல், என் லைஃப் பற்றி கேர்லாம் பண்ணுற போல், நீ இன்றைக்கி சண்டை போட்டியா? ஸோ இப்போ தான் அவன் மெதுவாக திரும்புகிறான். அவன் கை ஃபுல்லாக அப்படியே ப்ளட்டாக இருக்குது. அந்த நெக்கிள்ஸில் அப்படியே தெரியுது அவன் அடிச்சதுனால தான் ப்ளட் வந்திருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்கள் அப்படியே அவன் ஃபேஸே பார்த்துட்டு நிற்கிறீங்க. தேவைப்பட்டுச்சு. ஃபைனான்ஸை பற்றி எதுவுமே தேவையானது கிடையாது. அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவங்கக்கிட்ட வரான். அப்படியே நடந்துக்கிட்டே, என்னை பற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு வந்திருக்க போல். நீ நினச்ச மாதிரி தான், நான் தெரிஞ்சுக்கணும் தானே நினச்சேன்தான். என்னை விட்டு போன்னு சொன்னேன். இது என்னாலே நீ ஹர்ட் ஆவ. இன்னும் உங்ககிட்ட வந்தா என்னால் நீ சேஞ்ச் ஆவியா? மாதிரி பேசாதடி. என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் பண்ணதெல்லாம் உனக்கு தெரியாது. நான் ஒன்றும் பாஸ்ட் கேட்கல, உன்னோட ப்ரெசண்ட்டை தான் கேட்குறேன். என்னோடய ப்ரெசண்ட்டும் டார்க் தான். இப்போ என் அப்பா வந்து என்னை போலீஸ் பிடிப்பான்னு தெரியாது. அந்த பையனுக்கு ஒன்றும் ஆகலையா, கேட்டுட்டு தான் வரேன். நான் கூட நிற்கிறேன். அடியா, சரி அப்படின்னு வேகமாக கிட்ட வரான். ஸோ நீங்கள் பின்னாடி அந்த வாலில் அப்படி பின்னாக்கிறீங்க. அவங்கக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, நான் உன்னை டச் பண்ணணும் வையன், அதுவும் வாழ்க்கை உங்ககிட்ட இருக்காது. அப்போ தொடாத, கூடவே இரு. மயிறு உனக்கு புரிதா? நீ நினைக்கிற மாதிரி நான் உன் மேலே காற்றுலலாம் விழமாட்டேன். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி அவனை ஃபேஸ் டூ ஹேண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அப்பயும் ஹார்ட் எப்படி பீட் ஆகுது, உன் கையெல்லாம் எப்படி நடுங்குது. நீங்கள் அப்படி சொன்னதும் பட்டு நான் வெட்ட பார்க்குறான். என்ன பாரு ஜிமின், எனக்கு என்னெல்லாம் தெரியல. எனக்கு ஒன்று பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உன்னை பார்த்தா நான் பயப்படல. நேற்று நீ என் லைஃப்பில் வந்த மாதிரி அப்படி வந்த தடையுமே இல்லாமல் போயிருவியோன்னு தான் பயமாக இருக்குது. இப்போ பட்டுன்னு உங்களை திரும்பி பார்க்குறான். உங்களை ஐ டு ஐ பார்த்துட்டு, நான் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாண்டுருக்கேன். அப்போது என் கூட விளையாடாத, சீரியஸாக. அப்போ உனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நல்லா க்ளோஸாக கிட்ட வந்து ஃபோஹெட் அப்படியே டச் ஆகுது. உங்கள் லிப்ஸே பார்த்துட்டு, இப்போ மட்டும் நான் உனக்கு கிஸ் பண்ணேன்னா அதோட அவனால் நினச்சாலும் போக முடியாது.
அதான் எனக்கு வேணும். போடி வீட்டுக்கு போ. எதுக்கு ஜிமின்? போனா போடி. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்லோவாக நடந்து போகிறீங்க. ஸோ அப்படியே ஒரு 2 வீக்ஸ் போகுது. ஜிமின் காலேஜ்க்கே வரவே இல்லை. ஸோ நீங்கள் லைப்ரரியில் இருக்கீங்க, சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்க புக்கை ஒரு மாதிரி படிச்சுக்கிட்டு, படிக்க பிடிக்காமல் சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கீங்க. அப்போ பட்டுன்னு உங்கள் பக்கத்தில் இருக்க சேர் மூவ் ஆகுது. நீங்கள் அந்த சைடு திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் தான் அப்படியே வந்து உட்காரான். கூட யாரும் இல்லை, தனியாக. நீங்கள் என்னை பார்க்காம, இது படிக்கிறவங்களுக்கான இடம், பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு இல்லை. எனக்கு இது என் பிளேஸ் மாதிரி ஃபீல் ஆகுது நீங்கள் இருக்கிறதுனால. அப்போ நீங்கள் டேபிளில் வச்சுருக்க அந்த பொயட்ரி புக் எடுத்த அவன் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணி படிக்கிறான். இதெல்லாம் கூட படிப்பியா? தெரியல, உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி படித்ததில்ல, பிடிக்காது. இப்போ படிக்க தோணுது. அதுக்கு நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ணல. இந்த இடத்துக்கு நான் எப்படி வருவேன்னு தெரியுமா? அது எல்லாமே நீ மாற்றிட்ட. இப்போவும் இந்த இடம் உனக்கு சொந்தன்ற மாதிரி தான் நீ நடந்து வந்த. இல்லை, உன்னை பார்ப்பேன்னு வந்தேன். பட்டுன்னு உங்கள் ஃபேஸை அவங்க சின்ன பிடிச்சி திருப்பி அவன் வயசை பார்க்க வைக்கிறான். லவ் யூ. நீ பட்டுன்னு திரும்பிட்டேன். உன்னால் நீ கொடுக்குற வேர்ட்ஸை பார்த்துக்க முடியாதுன்னா அதெல்லாம் சொல்லாத. அது மேலே நம்பிக்கை இல்லை, அதை பண்ண மாட்டேன்னா அதை சொல்லாத. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை. எனக்கு தெரில, நான் உன்னை ரொம்ப மோசமான வழியில் லவ் பண்ணுறேன். தெரியலடி, என்னால் உன்னை பார்த்துக்க முடியுமான்னு தெரியல, என்னால் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் உன்னை லவ் பண்ணுறேன். இது எல்லாத்துக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணுவியா? பார்த்துப்பேன்னு சொல்கிற பையனை நம்பி வர்றது அதிசயம். இதில் நீ ட்ரை பண்ணுறியா? பிரியாண்டி என்கிட்ட வந்த நீ? நானா வந்த? நீ தானே வந்த? எதுக்கிட்டி வந்த சொல்லு. ஜிமின் லைப்ரரி சைலண்டாரு. சொல்லு, எனக்கு இப்போ பதில் வேணும். நீ ஏன் வந்த? என்ன பண்ணுறது? குளிரில் நெருப்புமே எதமாக தானே இருக்குது. அப்புறம் நான் விட்டு போயிடுறேன்டி, போயிடுறேன். நீ போகிறதும் என் லைஃப்பை போகிறதும் ஒன்று தான். ஒன்றும் இல்லை, போ. இன்னொரு டைம் சொல்லு, அகைன் நான் லைஃப்பில் வரமாட்டேன். ஜிமின், நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் அந்த லவ் என்னை பயமுறுத்துது. எனக்கு தெரியல சத்தியமாக. நான் இந்த காலேஜ் வந்து 2 வீக் தான் ஆகுது. உன்னை பார்த்து 2 டேஸ் தான் ஆகுது. இது என்ன மாதிரி கன்றாவி காதல்னு எனக்கு தெரியல. சொல்லிட்டியே, கன்றாவி காதல் தான். அப்போ நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. உன்னை பார்த்து எல்லா பொண்ணுங்க விழுந்த மாதிரி தான் நானும் விழுந்துட்டேன். ஆனால் எல்லா பொண்ணுங்க என்கிட்ட விழுந்த மாதிரி நான் உன்கிட்ட விழல. பட்டுன்னு நீங்கள் அடுத்து என்ன பேசுன்னு தெரியாமல் ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. அது வந்து இங்கே பாரு, நிறைய பொண்ணுங்க நான் லவ் பண்ணியிருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நிறைய பொண்ணோட கமிட் ஆகியிருந்தேன், ஒத்துக்கிறேன். தெரில, நானும் லவ் சொன்னது உங்ககிட்ட தான். லவ் யூன்ற வாடி நான் சொன்னதான் திருப்பி சொல்வேன். அது உங்ககிட்ட தான் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியல, உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு தோணுச்சு. உனக்காக இவ என் லைஃப்பில் வந்தால் அவளுக்கு தான் பிரச்சனைன்னு தோணுச்சு. எங்கடி நீ என்னை விட்ட? திரும்ப திரும்ப என்கிட்டே வந்தியே. காலேஜ் போனால் இவளை பார்க்க வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சேன். அகைன் இதே காலேஜில் வந்து சேர்ந்துருக்கேன். அப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே என்ன சொல்கிற நீ? மற்றவனை நான் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து லவ் பண்ணுறேன்டி. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து. இங்கே போட்ட எல்லாமே பிட்டு தான், பசங்களுக்காக, உனக்காக, உனக்கு தெரியக்கூடாதுன்னு. நான் விலைக்கு போனாலும் எங்கடி என்னை விட்ட நீ? எங்கே என்னை விட்ட? வந்து நிற்கிறியே செகண்ட் இயர்லேயே. ஜிமின், என்னென்னமோ சொல்கிற? உண்மையை தான் சொல்கிறேன். அவனை 10th லவ் பண்ணுறேன். உனக்கு தான் என்ன இப்போ தெரியும், எனக்கு உன் அப்போலேருந்தே தெரியும். அது வந்து இங்கே பாரு, நான் பார்த்துக்கிறேன். என்னோடய பேக்ரவுண்ட் எதுவும் ஒன்று எதுவும் பண்ணாது. என்னால் இந்த பூமர் பசங்க மாதிரி உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு கதையாக சொல்லிட்டு கழட்டி விட்டு போகிறது எனக்கு பிடிக்காது. ட்ரை பண்ணுறேன்னா முடிச்சு காட்டுறேன்னு தான் அர்த்தம். அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அவனும் சிரிச்சுட்டு, என்ன சிரியலான்னு தெரிய மாட்டேன் உனக்கு? ஏன் அப்படிலாம் சொல்கிற? சிரிக்கலாம் தெரியும். ஹலோ மேடம். எப்பவுமே நான் தான் சொல்லணுமா என்ன?
எனது லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். பார்த்துப்பல்ல? விட்டு போயிட வேண்டி. என்ன நீ பார்த்துக்கிறியா கெடுதும் பார்த்துக்கிறியான்னா சொல்ல முடியாது. சரி, நாளைக்கு டேட் போகலாம். நல்ல ட்ரெஸ் போட்டு வா. இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்ச? அதுக்கு சொல்லலடி, நாளைக்கு கல்ச்சுரல் டே. ஸோ எல்லோரும் வேறு கண்ட்ரிலேருந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு வருவாங்க. இதே மாட்டிட்டு வந்து நிற்காத. ஹன்புக் வேணாம், வேறு எதாவது போடு. எனக்கு அதானே தெரியும், நான் அங்கேருந்து போய் தேடுறது. அதான் கிடைக்கும்டி, பாரு நல்ல ட்ரெஸ்ஸா. சரி அப்படி சொல்லிட்டு ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே இந்த ஹாஃப் சாரி தான் வியர் பண்ணிட்டு வரீங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டு நாட் ட்ரெஸ்டாக இது ஃபிகராக இருக்காளே அப்படின்னு சைடில் பார்க்குறான். அங்கே காலேஜ் கிரவுண்டில் ஒரு கப்பிள்ஸ் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ இங்கே வாயேன். சிமன் எப்படி இருக்கு? சிமன் அவங்க நல்லா கடிச்சிக்கிறாங்கடி. நானும் கடிக்கிறேன், எனக்கும் தாயேன் அப்படின்னு உங்கள் ஹாஃப் சாரியோட லெஃப்ட் சைடில் தாவணிக்குள்ளே ஹேண்ட் விட்டு ஹிப்ஸு பிடிச்சி கிட்ட இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இந்த ஒன் ஷாட் அதில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னடி கதை இது லூஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரியல, இது தோணுனப்போ எனக்கும் அப்படி தோணுச்சு. தெரியல, ஜஸ்ட் போகணுன்னு தோணுச்சு. நல்லா இல்லைண்ணா, சாரி. ஓகேடா, வித் லவ் சிஸ்டிக் ரெஸ்கியூ. பாய். சாரி, நல்லா இல்லைண்ணா.